2 பேரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? டைம் ஆகுது ஜெகன், டக்குனு முடிவிடுங்க. எனக்கு உங்க அளவுக்கு பொறுமையெல்லாம் கிடையாது. டிஷ்யூ போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சார் 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 சுற்றாதீங்க சார் ப்ளீஸ். நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும். என்ன? இப்ப எதுக்காக சார் எங்களை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணீங்க? அவர்தான் சொன்னாரேடா, திரும்ப ஏன் கேக்குற? என்ன சொன்னாரு? லில்லிக்கும் பிரசாத்துக்கும் நாம பண்ண அநியாயத்துக்கு நம்மள பழி வாங்குறாரு. நாம எங்க அவங்களுக்கு அநியாயம் பண்ணோம்? என்னடா சொல்ற? பின்ன என்ன, லில்லிக்கு அநியாயம் பண்ணது நீ, பிரசாத்த கொன்னது அவர் தம்பி. நான் ஏன் நடுவுல சாகணும்? நீங்க சாவுங்க. என் தம்பி பிரசாத்த கொன்னானா? ஆமா சார், வேணும்னா அவனை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. நீ எதுவும் அநியாயம் பண்ணலையா? இல்ல சார், லில்லிக்கு மெடிசின்ஸ் கொடுக்க சொன்னது இவன். போட்ட வேலைக்காரனா? குத்துனவனை விட கத்தி எடுத்து கொடுத்தவனுக்கு தானே சார் பெரிய தண்டனை. டேய், என்னடா இப்படி பேசுற? எப்படி பேசுறேன்? லில்லிக்கும் எனக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பகை இருக்கிற மாதிரி பேசுற. பகைதான், என்னமோ பகை இல்லாதவன் மாதிரி பேசுற. இவருக்கு லில்லி மேல என்ன பகை? பொண்ணு பார்க்க போனப்ப இவனை கிழவன்னு கிண்டல் பண்ணிட்டாலாம், அந்த பகை. சார், இவன் பொய் சொல்றான் சார். டேய் சும்மாறா, எப்படா அப்படி சொன்ன? வெளியில யார்கிட்டயும் நீ சொல்லலன்னாலும் நீ ரூமுக்குள்ள அவகிட்ட சொல்லிட்டு இருந்ததா நான் கேட்டுட்டு இருந்தேன். அட்ரஸ் கேட்ட திலீப்புக்காக வாசல்ல வெயிட் பண்ணும்போது நீ என்ன பண்றேன்னு டவுட் வந்தது. பெண் பக்கமா வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்த்தப்ப நீ பேசினதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த. எந்த பாஸ்கர்னு கேக்குறியா? சில வருஷங்களுக்கு முன்னால தான் பையனுக்கு பொண்ணு கேட்டு ஒரு அப்பா அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்க. இந்த படுபாவியோட போட்டோவை உங்ககிட்ட காட்டினாங்க. இந்த வியாதி பிடிச்ச கிழவனுக்கு என்ன ரெண்டாந்தாரமா கேட்க வந்தீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு நீ கிண்டல் பண்ணியா? நீ அவமானப்படுத்தின விஷயத்த எங்க அம்மா 2 நாளைக்கு முன்னாடிதான் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்படின்னா அவங்க 2 பேருக்கு நடந்த அநியாயத்துல உன் பங்கு அவ்வளவுதானா? ஆமா சார், நான் மிடில் மேன் தானே சார். தண்டிக்காம விட்டுருவார்னு டிராமா ஆடுறியாடா ஃப்ராடு. நான் ஒன்னும் டிராமா ஆடல. லில்லி பிரசாத் விஷயத்துல என் பங்கு இவ்வளவுதான்னு சொல்றேன். தண்டனை எப்படியும் உண்டு. நான் என்ன தப்பு பண்ணிருக்கணும் அவ்வளோ தண்டனைக்கும் நான் ரெடி. கத்தி எடுக்க நீ ரெடியா? டக்குன்னு சொல்லணும். லில்லி பிரசாத் விஷயத்துல ஓ மேல தப்பு இல்லைன்னு நீ கான்பிடண்டா இருந்தேன்னா கத்தியை எடுத்து இவன் கழுத்துல கோட போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். மிஸ்டர் பாஸ்கர் சார், நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். நீங்க இந்த கத்தியை எடுத்து இவன் கழுத்துல கோட்டை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்ஷன் என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். உங்களுக்கு லில்லிக்கும் எந்த பகையும் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை வந்தா போதும் சார். நான் ஏன் நம்புறேன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் சார்? ஏன்னா லில்லி சிறுவில்லிபுத்தூர்ல என் தம்பியோட கிளாஸ்மேட். நாங்க எல்லாரும் ஒரே தெருவில் குடியிருந்தவங்க. அவங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட என்கிட்ட நல்ல கான்டாக்ட்ல இருந்தவங்க. ஆனா அவங்க சர்க்கிள்ல நீங்க பொண்ணு பார்க்க போகலைன்னு எனக்கு பக்காவா தெரியும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இப்ப சொல்லுங்க, பொண்ணே பார்க்க நீங்க போகாதப்போ உங்களை லில்லி எப்படி அவமானப்படுத்திருக்க முடியும்? உங்களை அவமானமே படுத்தாத லில்லிக்கு நீங்க ஏன் ஜெகன் கிட்ட மெடிசின் கொடுக்க சொன்னீங்க? ஏன் அவனை கொலை பண்ணீங்க? ஏன் அப்படி மிரட்டினீங்க? இதுக்கு விளக்கம் கொடுத்தா நீங்க கத்தி எடுக்கணும். இல்லைன்னா சான்ஸ் ஜெகனுக்கு போயிடும்.
சொல்லுங்க. யார் சொல்லி நீங்க இந்த டிராமாவை ஆடினீங்க? யாரோ ஒருத்தங்க சொல்லித்தான் இந்த டிராமாவை ஆடினீங்கன்னு எனக்கு தெரியுது. அது யாரு? லில்லிய கொல்லச் சொன்னது யாரு? சொல்லுங்க. டாக்டர் தமிழ்ச்செல்வி சார். என்னது இது? டோர் மூடி இருக்கு. எங்க போயிருப்பா? அக்கா வந்துட்டா, ஃபோன் பண்றா. நான் சொன்ன மாதிரி பேசு. 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லு. டாக்டர் ஃபோன் பண்ணி முடிச்சதும் பின் வழியா போய் கதவு திறந்து வர்ற மாதிரி ஹாலில் கூட்டி வச்சு பேசு. பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் மோட்ல போடு. ஓகே. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஹலோ. நீ சொன்ன மாதிரியே திலீப்பை ரிலீஸ் பண்ணிட்டேன். வெரி குட். நீ சொன்ன அட்ரஸ்க்கும் வந்துட்டேன். வீடு பூட்டி இருக்கு. அங்கேயே இரு, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வா. ஹலோ மேடம், நான் பாஸ்கர். எஸ் பாஸ்கர், என்ன விஷயம்? கிளைண்ட் ஃபோன் பண்ணியிருந்தாரு, ஃபைல் கொடுக்கணும் மேடம். நான் உங்க கூட வியாபாரம் பண்ண தயாரா இல்ல பாஸ்கர். ஏன் மேடம்? தயாரா இல்லைன்னா தயாரா இல்ல, விடுங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்காக 2 கொலை பண்ணியிருக்கேன். 2 கொலை பண்ணீங்களா? பின்ன இல்லையா மேடம்? ஆ, உங்க ஃபார்முலா ஃபைலை கேட்டு நைஜீரியா பக்கத்துல இருந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி வந்திருக்காங்கன்னு நான் சொன்னதும் நீங்க எனக்காக 2 கொலை பண்றதா இருந்தா பிசினஸ் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க. அதை மறந்துட்டீங்களா மேடம்? அதெல்லாம் நான் மறக்கல. நீங்க நான் சொன்னத பண்ணீங்களா? ஆமா மேடம். உங்க தம்பி நீங்க ஃபார்முலா ஃபைல வெளிநாட்டுக்கு விற்கிற விஷயமா எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா, அதனால அவன் கதையை முடிச்சிருங்கன்னு சொன்னீங்க. கூடவே அவன் பொண்டாட்டிய பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனால அவ கதையை முடிச்சிடுங்கன்னு சொன்னீங்க. நான் ஒரு இளிச்சவாயன் டாக்டர் ஜெகனை வச்சு கேம் ஆடி 2 பேர் கதையும் முடிச்சிட்டேன் மேடம். அவன் பக்கா பிசினஸ் மேன். மிஸ்டர் பாஸ்கர், நீங்க சொன்ன அந்த 2 பேருமே சாகல. அது உங்களுக்கு தெரியுமா? என் தம்பி உங்க கூட பேச வைக்கும்போது உங்களுக்கு அது புரியும். சோ அவங்கள சாகடிக்கிற கான்ட்ராக்ட நான் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க மூலமா நான் என் ஃபார்முலா ஃபைலையும் வெளிநாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறேன். நீங்க விலகிடுங்க. மேடம், இதெல்லாம் நல்லா இல்ல மேடம். பாஸ்கர், இதுக்கு மேலேயும் நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நான் கான்ட்ராக்ட் கொடுத்த ஆள்கிட்ட 3 பேரை கொலை பண்ணணும்னு சொல்ல வேண்டியிருக்கும். பாய். டேய், என்னடா நீ நீ வில்ல மாதிரி இருக்கிற நல்லவன்டா. எதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்த? சாரிடா, பணத்தாசை யார விட்டுச்சு? ஒவ்வொரு வாட்டியும் நீ பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணுவேன். இந்த வாட்டி பெரிய லெவல்ல மாட்டிக்கிட்டேடா. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பண்ற இந்த தப்பை எல்லாம் நானே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரலாம்னு நினைச்சேன். அதனால தான் எங்க அண்ணங்கிட்ட கூட லில்லிக்கு உங்களால ஏற்பட்ட விஷயத்தை மறைச்சேன். மார்ச்சோரியில இருந்து 2 அனாதை பணத்தை காசு கொடுத்து வாங்கி பிரசாத்தும் லில்லியும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு பேப்பர்ல வர வச்சு அவங்கள நான் காப்பாத்தினேன். உங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணேன். ஆனா
என் அண்ணனுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சதுன்னு தெரியல. நானும் லில்லியும் சென்டர்ல வண்டி ஏறும்போது உங்க அண்ணனை மீட் பண்ணோம். விஷயத்தை அவங்க சொன்னதும் நீ ஏன் இந்த விஷயத்தை மறைச்சேன்னு உன்னை நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நீ இவங்க 2 பேரையும் சந்திச்சதை நான் கவனிச்சேன். இவரு பிரசாத்தோட அக்காவை சந்திச்சதையும் கவனிச்சேன். என்ன விஷயம்னு எனக்கு புரியவே இல்லை. என் ஸ்டூடெண்ட் மேகலை அனுப்பி ட்ராமா ஆட வச்சேன். இப்பதான் விஷயம் புரிஞ்சிருக்கு. ஒரு அக்கா ஒரு ஃபார்முலா ஃபைலுக்காக தம்பியையே கொலை பண்ற அளவுக்கு இறங்கியிருக்காங்கன்னா எவ்வளவு கொடூரம் இல்லையா பிரசாத்? ஆமா சார். லில்லி சேஃபா இருக்காளா? கோயம்புத்தூர்ல இருக்கா, நோ ப்ராப்ளம். ஆமா, அந்த அளவுக்கு அந்த ஃபார்முலா ஃபைல்ல என்னதான் இருக்கு? முழுசா அவங்க யாருக்குமே சொல்லல சார். முழுசா சொல்லாம எப்படி நைஜீரியாக்காரன வியாபாரத்துக்கு கொண்டு வந்தீங்க? நைஜீரியாக்கார ஏற்கனவே அவங்க கூட மெயில்ல வியாபாரம் பேசியிருக்கான். இவங்களும் அவன் ரேட்டுக்கு பணிஞ்சு வரல. அதனால இவங்கள கன்வின்ஸ் பண்ண சொல்லி என்கிட்ட அந்த வியாபாரம் வந்துச்சு. நான் போய் பேசினேன். அப்பதான் 2 கொலை பண்ணா வியாபாரம் பண்றேன்னு சொன்னாங்க. ஃபைல் உங்ககிட்ட தானே இருக்கு பிரசாத். ஆமா, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கும் புரியல, எல்லாம் கோட் வேர்டா தான் இருக்கு. அண்ணே, நீங்க அந்த ஃபைலை பாத்தீங்களா? பார்த்தேன். எனக்கும் ஒன்றும் பிடிபடல. அப்படின்னா அந்த ஃபைல் ஃபார்முலா என்னன்னு தெரியணும்னா அவங்க தான் வாயை திறக்கணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க பாஸ்கர். நீங்க பிரசாத்தோட ஜெகனையும் அனுப்புனீங்கன்னா அவங்க வாய் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியா? ஆமா. எப்படி ஐடியா? குட், அருமையான ஐடியா. பிரசாத், அவர் வாய்க்கட்டை அவுத்து விடு. ஜெகன், இந்த பிளானுக்கு கோஆபரேட் பண்றீங்களா? கண்டிப்பா சார். அக்கா தான் மறுபடியும் ஃபோன் பண்றா. சரி, நீ கிளம்பு. ஜெகனை ஏற்கனவே உள்ள வச்சிருக்கிற மாதிரி நீ ஆக்ட் பண்ண. ஓகே? ஓகே. அப்படியே போனீங்கன்னா அந்த பக்கமா ஒரு டோர் இருக்கும். அது மூலமா வெளியே போய் வெளியில இருந்து வர மாதிரி உள்ள வந்துரு. ஓகேயா? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க தெரியுமா? எனக்காகவா காத்துட்டு இருக்க? எனக்காகவா காத்துட்டு இருக்கனா என்ன அர்த்தம்? நீ காத்துக்கிட்டு இருக்கிறது தம்பிக்காக இல்ல, அந்த ஃபைலுக்காகன்னு அர்த்தம். உனக்கு உடம்பு முழுக்க திமிர் ஏறி போச்சுல? எதை திமிருன்னு மென்ஷன் பண்ற? நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற ஃபார்முலா ஃபைல திருடி வச்சுக்கிட்டு எனக்கே தண்ணி காட்டுறதுக்கு பேர் என்ன? திமிர் தானே? அதுக்கு பேரு திமிரா? இன்னொரு பேரும் இருக்கு. அது என்ன? திருடி வச்சுக்கிட்ட திமிரு. வீட்ல இருக்கிறவங்க வீட்டு பொருளை எடுத்து வச்சுக்கிட்டா அதுக்கு பேரு திருட்டும் இல்ல, எனக்கு திமிரும் இல்ல. ஏய், இதெல்லாம் வேணாம். நீ சொன்ன மாதிரி நான் திலீப்பை விட்டுட்டேன். ஃபைல கொடு. நான் ஃபைல கொடுக்கறதா இல்ல,
என்னடா சொல்ற? ஆமா, நான் ஃபைல கொடுக்க மாட்டேன். ஏன்? அந்த ஃபைல நீ பண்ற மாதிரியே வெளிநாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறேன். என்னடா சொல்ற? ஆமா, அதுக்காக ஒரு ஆளை கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என் மேல பாசமே இல்லாத எங்க அப்பாவோட முதல் தாரத்து பொண்ணுகிட்ட பேசுறேன்னு நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். உன்னை எதுக்கு இங்க வர சொன்ன தெரியுமா? ஃபைல குடுக்கறதுக்கு மட்டும் இல்லன்னு புரியுது. ஆமா, ஃபைல்ல இருக்கிற உன் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கதா உன்னை இங்க வர சொன்ன. தெரிஞ்சுக்கிட்ட? அத வெளிநாட்டுக்கு விற்க போறேன். யார் மூலமா விப்ப? அதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கு. யார் இருக்கா? நான் தான் மேடம். ஜெகன், உங்ககிட்ட இருக்கிற ஃபார்முலா பேப்பர்ஸ்ல இருக்க எல்லா விஷயத்தையும் உங்களை மிரட்டி நான் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு தான் இந்த கன்னை கூட கொடுத்துருக்காங்க. என்ன பாக்குற மிஸ்டர் பிரசாத்? உங்க அக்காவோட ஃபார்முலா பிசினஸ் பண்ற அடுத்த கட்ட வியாபாரத்தை என் கூட தான் பேசியிருக்காங்க. உங்க 2 பேரையும் கொலை பண்ற கான்ட்ராக்ட கூட என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள திலீப் அர்ஜென்டா கூப்பிட்டதால இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அனந்தமூர்த்தி சார், அனந்தமூர்த்தி சார், ஆனந்தமூர்த்தி சார், ஆனந்தமூர்த்தி சார். அவரும் இங்கதான் இருக்காரா? எல்லாரும் இங்க தான் மேடம் இருக்காங்க. வந்து பாருங்க. நீங்க வாங்க சார், வாங்க வாங்க. என்ன பாஸ்கர், என் கட்ட நீங்க அவுத்து விட்டதும் உங்க எல்லாரும் இப்படி நான் கட்டி போடுவேன்னு எதிர்பார்க்கல. உன் கூட இருந்துகிட்டே உன் நைஜீரியா பார்ட்டிய நான் மடக்கிட்டேன். உன் ரேட்டை விட அதிகமான காஸ்டுக்கு மேடத்துக்கு இந்த வியாபாரத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். மேடம் என் பக்கம் சேர்ந்துட்டாங்க. ஆக்சுவலி மேடம் கிட்ட இருக்கிற ஃபார்முலா ஃபைல் என்னன்னு தெரியாம தானே எல்லாரும் புலம்புனீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியும். மேடம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ரீகாம்பினன்ட்னு சொல்லப்படுற டிஎன்ஏ டெக்னாலஜி ஃபார்முலாவை தான் மேடம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு புரியலையா? மேடம் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேடம். மேடம், இவங்க எல்லாரும் சாக போறவங்க. சாகிறதுக்கு முன்னாடி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாகட்டுமே. லில்லி கூட கோயம்புத்தூர்ல இருக்கா. அவ கதையை கூட நானே முடிச்சேன். நீங்க சொல்லுங்க மேடம். நம்ம மூளை பகுதியில பிட்யூட்டரி சுரப்பியில லட்சக்கணக்கான செல்கள் இருக்கு. இந்த செல்லுக்கு உள்ள இருக்கிற டிஎன்ஏன்னு சொல்ற குரோமோசோம்ஸ்ல இருக்கிற ஜீன் தான் மனுஷனோட குணாதிசயத்துக்கு காரணமா இருக்கு. அந்த ஜீனை ஒரு சின்ன குளறுபடிக்கு உட்படுத்தினா மனுஷனுக்கு மூளை கோளாறு வந்துடும். அப்படி மனுஷனை மென்டல் ஆக்கிறதுக்கு தேவையான ஃபார்முலா தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
இந்த ஃபார்முலாவை வாங்குறதுக்கு நைஜீரியாக்காரன் ஆர்வமா இருக்கான். அவன் இந்த மெடிசினை வச்சுக்கிட்டு பிடிக்காத மனுஷங்களை மென்டல் ஆக்கிடுவான். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சதா? இனிமே சாவுங்க. ஜெகன், ஆ? ஜெகன் இந்தா. ஏய், வேணாம், வேணாம், வேணாம். என்ன கொல்லாத, என்ன கொல்ல வேண்டாம். நான் உன் அக்காடா. வேண்டாம். மனுஷ குலத்துக்கு துரோகம் பண்ண நினைக்கிற யாரும் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்ல. நீ போய் சேரு. வேண்டாம் ஜெகன்,